வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லோக்கல் மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய எப்பவும் நல்லா போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கையில் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே ஒரு லோ லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேச்சுரல் ஹேர் டை மேக்கிங் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஹேர் டை. 100% நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எதனாலன்னா கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் சைடு எஃபெக்ட்னால இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்ல போகிறேன்னா, எப்படி இது மேக் பண்ணணும், என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு. இந்த நேச்சுரல் ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னா, இண்டிகோ பவுடர், ஹெனா பவுடர், அம்லா பவுடர். இது மூணு தான் மெயினாக ரா மெட்டீரியல். இண்டிகோ பவுடர் வேறு எதுவும் இல்லை, அவுரி இலைன்னு ஒரு இலை சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம அரைச்சி எடுக்கிறது தான் இண்டிகோ பவுடர். லோக்கல் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இல்லை நம்மளும் இலை வாங்கி நம்மளும் ரெடி பண்ணலாம். ஹெனா பவுடர்னால் எல்லாருக்கும் தெரியும், மருதாணி. அம்லா பவுடர், நெல்லிக்காய் பவுடர். இதுதான் மூணு நம்மளுக்கு ரா மெட்டீரியல். இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மெயினான விஷயம் என்னதுன்னா, இதோட ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா இந்த மூணு பவுடரும் ஈஸியாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். லோக்கல் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவுடரை டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ப்ராஃபிட் வச்சு தான் நம்மளுக்கு செல் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் அவ்வளோ இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஓனாக நம்மளே இந்த பவுடர்ஸ்லாம் மேக் பண்ணி ஆகணும். அவுரி இலை எங்கே கிடைக்கும்னு கலெக்ட் பண்ணி அதை நம்ம அதுக்கு தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மருதாணி இலையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அம்மலாவும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இது பவுடராக மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வேறு எதுவும் இல்லை, நல்லா காய போட்டுட்டு அரைச்சி எடுக்க வேண்டியது. தனித்தனியாக காய போடணும். காய போட்டு நம்மளுக்கு அந்த இலை ரொம்ப கருகிராத அளவுக்கு, உடஞ்சிராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம காய போட்டு நம்ம அரைச்சி எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும். இவ்வளோ தான். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நம்ம பவுடராக வாங்கி நம்ம செல் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்காது. அதை நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். இதே நம்ம ஓன் தேவைக்கு பண்ணுறோன்னா நம்ம பவுடராக வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோன்னு ஏமில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பவுடராக வாங்காதீங்க. சரிங்களா? இது நம்ம எந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோ பவுடர் 3, ஹெனா பவுடர் 2, அம்லா பவுடர் 1. இந்த விகிதத்தில் 3:2:1 இந்த விகிதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ இண்டிகோ பவுடர் கிலோ கணக்கில் போடுறோன்னா இண்டிகோ பவுடர் 3 கிலோ, ஹெனா பவுடர் 2 கிலோ, அம்லா பவுடர் 1 கிலோ. இதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கணும். இப்போ கிராமில் போடுறோன்னா இண்டிகோ பவுடர் 300 கிராம், ஹெனா பவுடர் 200 கிராம், அம்லா பவுடர் 100 கிராம். இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தான் இதுக்கான ப்ராசஸ். மெயினாக என்ன பண்ணணும்னா, நம்ம கைப்படாமல் பார்த்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கைப்படாமல் பார்த்துக்கணும். பேக் பண்ணும்போதும் ஏர் டைட் மெத்தடில் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் சீக்கிரம் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதுனால நம்ம அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் நல்லது. நார்மலான பாக்கெட்டில் நம்ம பேக் பண்ணி நம்மளால் செல் பண்ண முடியும். இவ்வளோ தான் இதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மெயினாக நம்ம வீட்டில் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் காஸ்ட் மட்டும் தான் நம்மளுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே. நம்மளுக்கு இண்டிகோ பவுடர் 1 கிலோ 100 ரூபா அந்த ரேஞ்சில் நான் ஹையஸ்ட்டு சொல்கிறேன். நம்மளுக்கு 1 கிலோ 100 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்க முடியும். பவுடர் நம்ம வெளியே வாங்குறதும் சொல்கிறேன். நம்ம ரெடி பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக நம்ம ஒரு இலை வாங்கி நம்ம அரைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா ஆகும். ஹெனா பவுடர் ஒரு 50 ரூபா, அம்லா பவுடர் ஒரு 50 ரூபா. நம்மளுக்கு ரா மெட்டீரியல் 1 kgக்கு நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆகும். பாக்கெட் நம்மளுக்கு ஒரு 1500 rupees இந்த லெவல் தான். 1 மந்த்துக்கு நம்மளுக்கு ஒரு 1500 நம்ம பேக்கெட் வாங்கினா போதும். மற்றதெல்லாம் 1 kgக்கான காஸ்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட். மேக்கிங் காஸ்ட் எப்படின்னா, 3க்கு 2க்கு 1க்கு 3:2:1 அந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்தாப்பில் 5 கிலோ நம்மளுக்கு அந்த டை மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட். சரிங்களா? 5 கிலோ நம்மளுக்கு மேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக எல்லாம் சேர்த்தால் எல்லா ரேட்டும் சேர்த்து 450 ரூபா ஆகும். ஒரு 5 கிலோ மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 450 ரூபா ஆகுதுன்னா, நம்மளுக்கு 1 kgக்கு 20-30 ரூபா வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு செல் பண்ண முடியும். நம்ம மொத்தமாக 5 கிலோ நம்ம செல் பண்ண மாட்டோம். தனித்தனியாக பேக்கெட்டில் போட்டு 30 கிராம், 50 கிராம்,
500 கிராம். ஸோ இந்த மாதிரி தான் பேக்கெட் பண்ணி நம்ம செல் பண்ணுவோம். ஸோ 1 கேஜிக்கே நம்மளுக்கு குறைஞ்சது 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் பார்த்து செல் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதுனால கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ நான் ஒரு 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்து வைக்கலாம். ஹேர் டைக்குன்னு நிறைய அட்வான்ஸ் ப்ராடக்ட் லோக்கல் மார்க்கெட்டில் நிறைய ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் தான். ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான டையும் ஆப்ட் ஆகிறது இல்லை, சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கொடுக்குறவங்க இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் திரும்புகிறாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி மட்டும் அரைச்சி வைப்பாங்க. ஸோ நம்ம மருதாணி மட்டும் அரைச்சி வச்சோன்னா அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஷேடிங்கில் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த அவுரி இலை. ஸோ அவுரி இலை தான் நம்மளுக்கு நேச்சுரலான பிளாக் கலர் நமக்கு கொடுக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டிலே வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அம்மலா இலை எதுக்காகனா, ஸோ இன்கேஸ் நம்ம தலையில் நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு ஏதாட்டு கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அது வேறு எதுவும் சைட் எஃபெக்ட் கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காகவும் நம்மளை முடி வந்து நம்மளை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக அந்த அம்மலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்காது. 100% நேச்சுரல் ப்ராடக்ட் தான். நீங்கள் வீட்டிலே கூட நம்ம ரெடி பண்ணி செல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம மெயினாக நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது என்னென்னா நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த 2 லொக்கேஷன் நம்ம இந்த ரெண்டு மெயினாக நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது என்னென்னா சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடை. ஸோ இந்த 2 லொக்கேஷனும் தான் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது. இல்லைனா நம்ம கிராசரி ஷாப் அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாட்டும் நோட்டீஸ் போட்டு ஏதாட்டும் வச்சா தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குதுன்னே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது கேட்டே வாங்கிட்டு போவாங்க. ஸோ நம்ம கிராசரி ஷாப்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சின்ன போர்டு மாதிரி வச்சோம்னா ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு தடவை ட்ரையாவது பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்ம தரமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ ஒரு 10,000 நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே 1 மந்த்துக்கு தேவையான ப்ராடக்ட்டை நம்மளோட பேக்கிங் வரைக்கும் நம்மளால் முடிச்சிட முடியும். ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு ஹை லெவலில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிரைண்டிங் மிஷின் ஏதாட்டு வாங்கி போடலாம். இல்லை நம்ம இலையெல்லாம் காய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மிஷின் வாங்கி போடலாம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஸோ சன்லைட்லேயே நம்ம காய வச்சு நம்ம வீட்டில் இருக்க மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹீட் சீலிங் மிஷின் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 5,000 10,000 அவ்வளோதான் ஆகும் ஹீட் சீலிங் மிஷினும். ஸோ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு இவ்வளோ தான் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இது தவிர ஆன்லைனில் செல் பண்ணலாம். ஸோ நிறைய வழிகள் இருக்குது. இதை தவிர நம்ம தனித்தனி ப்ராடக்டாகவே ஹெனா பவுடர் மட்டுமே நீங்கள் தனியாக செல் பண்ண முடியும். இல்லைனா அந்த இண்டிகோ பவுடர் மட்டுமே தனியாக செல் பண்ண முடியும். அம்லா பவுடர் மட்டுமே தனியாக செல் பண்ண முடியும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் ஆகிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.